தற்போது அண்மை செய்தி. பரந்தூர் விமான நிலைய நில எடுப்புக்கு விலை நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது அரசு. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் 2.57 கோடி ரூபாய் வரை இழப்பீடாக அரசு நிர்ணயம் செய்திருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். சென்னையின் 2வது விமான நிலையத்தை பரந்தூரில் அமைப்பதற்கான பணிகளை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இதற்கு ஒன்றிய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம், பொருளாதார விவகாரங்களுக்கான துறை, விமான நிலையங்களுக்கான பொருளாதார ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முதல்கட்ட ஒப்புதலை அளித்துள்ளன. இதற்கிடையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான நிலத்தை எடுப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசின் தொழில்துறையும் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள 3331 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு விலை நிர்ணயம் செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் 2.57 கோடி ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து அரசாணை பிறப்பித்து தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் அந்த அரசாணையை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணையின்படி ஒரு உரிமையாளர் எவ்வளவு நிலம் வைத்துள்ளார் என்பதை கணக்கீடு செய்து அவர் எந்த பகுதிகளுக்கு வருகிறார், அந்த பகுதியில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான இழப்பீடு கணக்கீடு செய்யப்படும். அந்த இழப்பீடு கணக்கீடு செய்யும் பணி முடிந்த பிறகு உடனடியாக அந்த இழப்பீட்டை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.